everyone. நேத்து பிக் பாஸ்ல நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டே எவிக்ஷன் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம சேது சார். சோ அதன்படி நேத்து யார் வெளில போனாங்கறத பார்க்கலாம் வாங்க. சோ அதுக்கு முன்னாடி நேத்து நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் ஜாக்லின் எழுந்திருச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அது என்ன பாய்ஸ்க்கு அந்த ரூம் கேர்ள்ஸ்க்கு அந்த ரூம் அப்படின்ட்டு நீங்களா ஒரு முடிவு எடுப்பீங்க, அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து படுத்துட்டாங்க. சோ அதனால கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தீபக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல உள்ள சில பேரை மக்களுக்கு அவ்வளவா தெரியாதுல்ல, அதனால அவங்களாம் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரியுமா? நம்ம ஃபேட்மேன் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தர்ஷா குப்தா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 100 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ், அதுக்கான அக்சசரிஸ் எல்லாம் பர்ஃபெக்டா மேட்சிங்கா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னாட்டி போடாம ஒரே நாள்ல இங்கேருந்து கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லாரும் ஒரே சிரிப்பு. அடுத்ததா சாட்சினா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரும் கஷ்டப்படுவானா, பரவாயில்ல நானே போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்றாங்க. கடைசியில அந்த பொண்ணுக்கு இதுவே அப்பா அம்மைன்னு தெரியாம போயிட்டு. அடுத்ததான் சத்யா பேசுறாங்க. நான் பிக் பாஸ் வரதுக்காக என்னோட டெய்லி இன்கம் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். சோ என்னோட ஃபேமிலிக்காக நான் இங்க கடைசி வரையும் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா முத்து பாத்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல நிறைய பேருக்கு வைத்தறிச்சலா இருக்கு. நான் உடனே வெளில போயிட்டேன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். சோ அவங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவே நான் அந்த வீட்டுல இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க. அப்ப எல்லாரும் கிளாப் பண்ணி மியூசிக் போட, அப்போ ரஞ்சித் சொல்றாங்க, சித்த எல்லாரும் கிளாப் பண்றது நிறுத்துங்களா, அவர் பாட்டு பாடுறதே கேட்க மாட்டேது, ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுறாருல. அப்புறம் எல்லாரும் கிளாப் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. ஜெஃப்ரி மட்டும் சோலோவா பாட்டு பாடுறாரு. அடுத்ததான் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அவங்க ரூம் அவங்க தேர்ந்தெடுத்துட்டதுல ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜாக்லினும் தர்ஷிகாவும் நாங்க ஹாப்பி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் பிக் பாஸ் அதை கண்டுக்காம நெக்ஸ்ட் பாய்ஸ் வீட்டை பாய்ஸ் தான் பாத்துக்கணும், கேர்ள்ஸ் வீட்டை கேர்ள்ஸ் தான் பாத்துக்கணும், யார் யார் வீட்டுக்குள்ள யார் யார் போகணுங்கிறத அவங்க தான் முடிவு எடுக்கணும். யார் கிச்சன்ல சமைக்கலாம், யார் கிச்சன்ல சமைக்க கூடாது அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டில் வெளில போவது ஆண்களா பெண்களா, இந்த வீட்டில் ஆள போவது ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸையும் பாய்ஸையும் பிக் பாஸ் தனித்தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க. என்னென்ன ரூல்ஸ் போடலான்னு பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸ்ல இருந்து முத்துவும் கேர்ள்ஸ்ல இருந்து சாச்சனாவும் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு போயிட்டு அந்த ரூல்ஸை சொல்றாங்க. அந்த ரூல்ஸ் உங்களுக்கு பேப்பர் ஃபார்மட்ல வரும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாங்க. அந்த டேயோட எவிக்ஷனுக்கான நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல யாரு செலக்ட் ஆகுறான்னு பார்த்தா வேற யாரு, சாச்சனா தான். அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால அவங்களுக்கு அவங்களே அப்போ வச்சுக்கிட்டாங்கன்னு. அதாங்க அவங்க சொன்னாங்கல்ல, வேற யாரும் கஷ்டப்பட வேண்டாம், நானே போய்க்கிறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதை சொல்லியே எல்லாரும் சாச்சனாவே செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் அதை சொன்ன ரீசனே வேற, பட் அதே ரீசனா வச்சு என்ன எல்லாரும் நாமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுது பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. அப்படியே மெயின் கேட் வழியா வெளில வாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம் பிக் பாஸ். அதை விட்டுட்டு அந்த களிமண்ணாட்டி செஞ்ச அவார்டு உன்னை கையில கொடுத்து அனுப்புனாங்களா உள்ள, அதை எடுத்துட்டு வந்து கார்டன் ஏரியாவில் உள்ள கல்லில் போட்டு உடச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பாவம் அந்த பொண்ணு மூஞ்ச பார்க்கணுமே, ரொம்பவும் கஷ்டமாக போயிட்டு. இந்த வீக்கோட தலைவர் யாருங்கிறதுக்கான டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாஸ்க்லேயுமே பிக் பாஸ் ஆண்கள் அணி வெல்லுமா பெண்கள் அணி வெல்லுமா அப்படின்னே பேசுகிறாங்க. அந்த டாஸ்க்ல தர்ஷிகா வின் பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த வீக்கோட நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஜாக்லின், ரவீந்தர், அருண், முத்து, சௌந்தர்யா, ரஞ்சித் இவங்க எல்லாரும் நாமினேட் ஆயிருக்காங்க இந்த வீக். இதோட நேற்று எபிசோட் ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின அப்டேட்க்கு பூமி ரொம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.